எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி என் அக்காவையும் எப்படியும் நம்ப வச்சுட்டாங்க. இப்போ அவளும் என்ன சந்தேகமா தான் பாக்குறான். என்ன குணப்படுத்துறேன்னு ஒரு டாக்டர் வர வச்சாங்க. அந்த டாக்டர் யார் தெரியுமாங்க? யாரு? அவன் வேற யாரும் இல்ல அத்தை. அந்த வெட்டி பையன் மயிலு. மயிலா? அவன் என்கிட்டே வந்து நக்கல் அடிச்சு பேசுறான். அவன் டார்ச்சர் பண்ணது பத்தாதுன்னு இப்போ ஒரு சாமியார வேற கூட்டிட்டு வர சொல்லியிருக்கான். சாமியாரா? அந்த அளவுக்கு எனக்கு பேய் பிடிச்சிருக்காங்க. அந்த பேயை ஓட்டுறதுக்கு சாமியார வர சொல்லியிருக்கான். அதுக்காக அந்த சாமியார கூட்டிட்டு வரதுக்கு எங்க மாமா போயிருக்காரு. சித்தப்பா அப்பவே கரெக்டா சொன்னார். அந்த டிரைவர் பையதான் இதையெல்லாம் பிளான் பண்ணி செய்யறான்னு. அவர் சொன்ன மாதிரி தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க, அவன் இவ்ளோ கிரிமினலா யோசிச்சு எல்லா வேலையும் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அவனை நான் வீட்டை விட்டு துரத்துனேன்ல, அதான் என்ன பதிலுக்கு இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். மருமவளே, அவன் என்ன செஞ்சாலும் நீ பயப்படாத. தைரியமா எதிர்த்து போராடு. இவங்க வேற. அவங்க உன்னை அங்க இருந்து துரத்துறதுக்கு தான் எல்லாத்தையும் பண்றாங்கன்னு நல்லா தெரியுது. இதோ பாரு, நீ அங்க இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பலம். அப்பதான் அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்தையே அழிக்க முடியும். இப்படி நீ பயந்து ஓடுனன்னு வையே, அவன் ஜெயிச்சிடுவான். அப்புறம் உன் அக்காக்காரி குடும்பத்தை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இவ்ளோ நாளா நாம பட்ட கஷ்டம்லாம் பலன் இல்லாம போயிடும். ஆமா மருமவளே, உன்னை அவங்க பயமுறுத்தி பாக்குறாங்க. இந்த பாரு, இந்த மாதிரி நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும். நீ யாருங்கறத அவங்களுக்கு காட்டணும். அவங்க தான் உன்னை பார்த்து உன்னை எதுவுமே பண்ண முடியலையேன்னு அப்படியே பயந்து போய் நடுங்கி நிக்கணும். நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீ ஒன்னும் பயப்படாத. நாங்க உன்னை விட்டுருவோமா என்ன? தைரியமா இருமா. சரிங்க மாமா. சந்திரா, மனசை தளர விடாத, புரியுதா? நாங்க எல்லாரும் இருக்கோம். அந்த டிரைவர் பையலால உன்னை எதுவுமே பண்ண முடியாது. சும்மா பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கான். நீ பயப்படாத, தைரியமா இரு. சரிங்க. சித்தப்பா, எனக்கு வர கோவத்துக்கு அந்த டிரைவர் பையல வெட்டி போடலாம்னு தோணுது சித்தப்பா. மவனே, என் சந்திராவை எப்படி குடும்பப்படுத்திட்டு இருக்கான் பாருங்க. ஏய், அவனை சும்மா விடக்கூடாது சித்தப்பா. அவசரப்படாத மவனே. நாம இப்படி அவசரப்பட்டு தான் இப்ப தோத்து போய் நிக்கிறோம். அவன் செய்யறதுக்கெல்லாம் பதிலடியா நாம பல மடங்கு அவனுக்கு திருப்பி கொடுப்போம்.